ஃபார்ங்கிற கமாண்ட் SQL சர்வரில் எதுக்காக யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். SQL சர்வரில் ஃபார்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி உங்களோட செலக்ட் கொரியோட ரிசல்ட் செட்டை ஒரு ஜேசனாவோ இல்லை XML-ஆவோ உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. இதை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு 8 எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. ஸோ எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் சேலரி இருக்குது இதில். ஸோ செலக்ட் எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஃபார் XML ஆட்டோன்னு நான் கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு எம்ப்ளாயி ஐடியும் எம்ப்ளாயி நேமையும் பேஸ் பண்ணி ஒரு XML ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதை இப்போ காப்பி பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு ஜேசனை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா செலக்ட் எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஃபார் ஜேசன் ஆட்டோன்னு கொடுத்துக்கிறேன். இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரிசல்ட் செட் எனக்கு ஜேசன் வேல்யூவாக எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபார்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி உங்களால் ரிசல்ட் செட்டை ஜேசன் இல்லைனா XML ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும்.